ஆசையாக மேட்ச் பார்க்கலாம். சரி போன மேட்ச் இப்படி இருந்தது, இந்த மேட்ச் அப்படி இருக்கும் அப்படின்னு ஆசையாக பார்க்க உக்காடுறோமோ வச்சு செஞ்சு ஏன்டா பார்க்க வரீங்க அப்படின்னு புளிச்சு துப்புனா மாதிரி ஆகி விட்டுருவாங்க. சிஎஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுறவங்கன்னா இன்றைக்கி டோனி நல்லா ஆடுறாருல ஃப்ரண்ட்டில் எடுத்து விடணும். தோக்க போகிறது வந்து இப்போ வந்து ஆடி ஒன்றும் போகிறதில்ல. ஸோ என்னன்னா ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டுரு அவர் ரன்னு விட்டுதே தப்பு. ஆக்சுவலி வந்து விட்டு அதுவும் குஜராத் டீம் போய் விடுறாங்க, கேவலமாக இருக்குது ஆக்சுவலி வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும், அடிக்காமல் இப்போ இது பண்ணுறோம். இப்போ ஜடேஜா அடிச்சார், ஓகே ஃபைன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம்லேயே விட்டுணுமோ இப்போ லாஸ்ட்டில் வந்து அடித்து ஒரு பிரோஜனமே இல்லை. ஸ்டார்டிங்கே விட்டு நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் சரியில்லை. அவர் ரன் விட்டுது ரொம்ப கேவலம். ஆக்சுவலி வந்து குஜராத்தில் அவ்வளோ பெரிய டீம்லாம் ஒன்றுமே கிடையாது, மும்பை இந்தியனோட அவ்வளோ பெரிய டீம்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தா ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஃபீல்ட் டஃப் பண்ணியிருக்கணும், அதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே மிஸ் ஆன ஃபீல்டிங் சரியில்லை, ஃபீல்ட் சரியில்லை. இதுக்கப்புறம் ஒன்றும் சொல்கிறதுல தோத்துட்டாங்க ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு மேட்ச் ஆச்சு பார்ப்போம். வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அடிக்கிறாங்கன்னா அதே பெரிய விஷயம். சிஎஸ்கே அடித்தே பெரிய விஷயம்னா அதெல்லாம் வந்து ஈஸியாக அவுட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தானே ஆட விட்டாங்க உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா பிச்சு கிழிச்சிட்டானுங்க உள்ள. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியல, ஒருத்தராக பண்ண முடியல, அடிக்கவும் முடியல. அவ்வளோ கேவலமாக பண்ணி ரன்னை விட்டு இப்போ அடிக்கவும் இல்லை, ஏதோ இப்போது லாஸ்ட்டாக வச்சுட்டு இருக்காங்க. வந்து ரொம்ப மொக்கையாக போச்சு ப்ரோ. எதனாலன்னா நம்மளுக்கு ஓப்பனர் இப்போ வரைக்கும் கரெக்டாக இல்லை. ஸ்டார்டிங்கில் 3 விக்கெட் விழுந்துச்சு. நம்ம டீமில் தான் ரொம்ப சொதப்புறாங்க ஓப்பனிங், அது மாற்றணும். பவுலிங் வந்து ஆல்ரெடி பத்ரிநாத் இருக்கும்போது நல்லா போயிருந்தது, இப்போ யாருமே இல்லைனால வேறு வழி இல்லாமல் தோற்று போயிட்டோம். தலை தரிசனம் விடுங்க, சென்னை தரிசனமே மொக்கையாக இருக்குது. தோனி பிடிக்கும், பட் இருந்தாலுமே நம்ம டீம் வந்து தோனி எனக்கு ஃபஸ்ட்டு தோனி தான். பட் இருந்தாலும் நம்ம டீம் வந்து இன்னும் நிறைய மாறணும். நம்ம டீம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு மேட்ச் பார்க்கும்போது கூட உயிர் போயிட்டு வருது. ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்களா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. இருந்தாலும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஃபீல்டிங் ரொம்ப கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க, நிறைய வந்து ஒழுங்காகவே ஆடல. நிறைய மிஸ்டேக். அதான் இப்போ 2 மேட்ச் இருக்குது, 2 மேட்ச் ஜெயிச்சா தான் சென்னை உள்ளே போவோம். ஸோ சென்னை உள்ளே அது ஜெயிக்கணும், தெரியல ஜெயிப்போமா இல்லையான்ட்டு. இதனால் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுவோம். சூப்பராக இருந்தது ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன் நம்ம ஜெயித்தாங்க, நிறைய தமிழ்நாட்டு பிளேயர் அங்கே இருந்தாங்க, அது ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஜிடிக்கு ஓப்பனாக சொல்ல போகிற சாய் சுதர்ஷன் நிறைய பேர் வந்து நம்ம ஆளுக்கு நல்லா ஆடி இருப்பாங்க, நம்ம நல்லா ஆடி இருப்பாங்க. எனக்கு சென்னையில் இது வரைக்கும் பார்த்தீங்களா தமிழ்நாட்டு பிளேயரே எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு நம்ம கூட இருக்கும்போது வந்து அது யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம கிட்டே தான் இருக்கும், அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வேறு இடத்துக்கு போகும்போது அதோட ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தமிழ்நாட்டு பவுலர் நடராஜனை செலக்ட் பண்ணவே இல்லை. போட்டு இருந்தால் எதிர் டீமில் வந்து கொஞ்சம் பயம் இருந்திருக்கும். இப்போ வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் எல்லா டீம்லேயும் இருப்பாங்க. நம்ம டீமில் கூட ஆஷிக் நேரா, அதுக்கப்புறம் ஜாகிர் கான் அது மாதிரி இருந்தாங்க. ஒரு காரணமாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நம்ம நடராஜ் எடுத்திருந்தால் கூட இந்த ஸ்குவாடில் கொஞ்சம் நிறைய விஷயம் ஒன்றுமே பவுலர்லாம் அவ்வளோ சொல்கிற மாதிரி T20 இல்லவே இல்லை ப்ரோ. அதே வேஸ்ட்டு. அதே நடராஜன் உள்ளே வரல, உத்ராஜ் கைகோடு கூட நல்லா பாலிடிக்ஸ் இருக்கிற வரைக்கும் ஜெயிக்காது இந்தியா பொறுத்த வரைக்கும். ஆனால் இன்னும் 2 மேட்ச் இருக்குதுல்ல, பார்த்துக்கலாம் விடுங்க. சிஎஸ்கே பவுலிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அவ்வளோதான். நம்ம ஆள்கிட்ட பத்திரானா போயிட்டாப்புல, அவருக்கும் தீபக் சகாரா அவருக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு. இருக்கிறவங்கள வச்சு ஏதோ கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்றைக்கி மேட்ச்சு ஸ்டார்டிங்கில் விட்டாங்க. ஓப்பனாக சொல்ல ஒரு 200 இல்லை 210 அது மாதிரி இருந்திருந்தால் கூட மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே விட்டதால் கஷ்டம். இவ்வளோ நேரம் மேட்ச் பார்த்துட்டு தான் இப்போ தான் வரேன். கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நீங்களே. தலை தோனி என்ன பண்ணுவார், அவரும் முடிஞ்ச அளவு பார்த்தாரு. மிச்சல் நல்லா ஆடினாப்புல, மொயின் அலியும் சூப்பராக ஆடினாப்புல. ருத்ராஜ் எப்போவுமே நல்லா ஆடுவாப்புல, இன்றைக்கி என்னன்னு தெரில டக் அவுட் ஆகிட்டார். சிவந்துவும் நல்லா ஆடினார், ஓகே தான். ஆனால் யாரும் சரியாக நிற்கலை. அந்த என்ன ஒரு 3 விக்கெட்டுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. பட் இருந்தாலுமே தெரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு போனதுக்கு மிச்சல் விக்கெட் போனதுக்கப்புறம் சரி மேட்ச் கை நிலைக்கு போயிடுச்சு, இன்றைக்கி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பார்த்துக்கலாம், இப்படியே தோத்தாலும் ஜெயித்தாலும் நம்ம சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸ் தான். ஸோ சுமன் கிவ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ். சாய் சுதர்சன் நம்ம தமிழ்நாட்டு பிளேயரு, அவர் ஆடும்போது சத்தியமாக சந்தோஷமாக தான் இருக்குது. இன்னொரு சைடு வருத்தமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுக்கு ஆப்போனண்ட் ஆடுறாங்களே தமிழ் பிளேயரு, சிஎஸ்கேக்கு ஆப்போனண்ட்டாக அடிக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஒரு சைடில் தமிழ்நாட்டுக்காரரு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் மேட்ச் அங்கேயே போய் பார்த்தேன். ஃபஸ்ட் நாள் மழை பெஞ்சிச்சு, அடுத்த நாள் மேட்செல்லாம் பார்த்தோம், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த டைம் ஆனால் வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம வந்து என்ன 2 மேட்ச் இருக்குது, கண்டிப்பாக வின் பண்ணுவோம், செமி போகிறோம், அடித்து தூக்குறோம்.
சூப்பராக இருந்தது. அது 3 சிக்ஸ் அடிச்சாப்புல, அதே ரொம்ப ஹாப்பி தான். அதே போதும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவரோட ஏஜுக்கு வந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கிறாரு. அடுத்த சீசன் ஆடினாலும் அவர் சப்போர்ட் தான் பண்ணுவோம், ஆடலைனாலும் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவோம். என்றைக்கும் சிஎஸ்கே தான். சுத்தமாக வந்து தலைக்காக மட்டும்தான் இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணி நான் பார்த்துட்ருக்கேன். தோனிக்காக மட்டும்தான் இங்கே வெயிட் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கோம். அவர் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, மேட்ச்சு தோத்தாலும் பரவாயில்ல, தோனி ஒரு ஆள் விளையாடுறதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு தோத்தாலும் எப்பவுமே நாங்கள் தான். பேட்டிங்லாம் பரவாயில்ல, பட் போலிங் தான் ரொம்ப நிறைய போலர் வச்சு ஆடினாங்க. பட் இருந்தும் அவங்களால கண்டென்ட் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. அவங்களாம் செம்மடி அடிச்சாங்க ப்ரோ. அதெல்லாம் வந்து அவங்க ஓப்பனிங் ஸ்டான்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு எங்கே 2 ரனில் 3 விக்கெட் விழுந்துச்சு. தேவையில்லாத ஃபர்ஸ்ட் ரன் அவுட்டே, அது தேவையில்லாமல் என்ன பண்ணுறது. ஃபர்ஸ்ட் 3 விக்கெட் ஆகும்போது எப்படி இருந்துச்சு? யாருக்கு ஜாலியாக இருந்தது? நாங்கள் ஒருத்தருக்கு தான் ஜாலியாக இருந்தது ப்ரோ. கலை தரிசனம் எப்படி இருந்தது? அது இப்போ தான் ப்ரோ போயின்னு வருது. ஏதோ எல்லாம் தான் முஞ்ச மேட்ச்சுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டுக்கிறாங்களோ. தோனி வந்து தலை தான். அவரால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்வார். அதை வந்து நம்ம எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது. என்னைக்கு செஞ்சாலும் தரமாக செய்வார். அதனால் சிஎஸ்கே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்படி இருந்தது? இல்லை, அவங்களால முடிஞ்சதை அவங்க செய்வாங்க ஜி. நம்ம இங்கேருந்து என்ன வேணாலும் சொல்லலாம், ஓகேவா? அங்கே உட்காந்து பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது கொஞ்சம் கஷ்டமாக. நம்ம என்ன வேணாலும் கலாய்க்கலாம், ஆனால் அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சாய் சுதர்சன் தமிழ் பிளேயர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இல்லை, அதுதான் சொல்கிறேன்னு. அவங்க செய்ய வேண்டிய சம்பவத்தை தரமாக செய்கிறாங்க. என்ன இதனால் நம்மளுக்கு தான் பயங்கரமாக வலிக்குது. அது நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, தேங்க்யூ.